கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய வருஷத்தில் மறுபடியுமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்ப்பதில் சந்தோஷப்படுகிறேன். ஜோபிபின் கிரேஸ் சேனல் மூலமாய் மறுபடியுமாய் உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலும் உண்மை நண்பன் என்ற தலைப்பில் வசனத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு கதையை உங்களுக்கும் சொல்லித்தரப் போகிறேன். வாங்க கதைக்குள்ள போலாமா? 2 நெருங்கிய நண்பர்கள் இருந்தாங்க. அவங்களோட நேம் என்ன அப்படின்னா ரூபன், சாம்சன். இந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் எப்பவுமே எந்த இடத்துக்கு போகணும்னாலும் சேர்ந்து தான் போவாங்க, சேர்ந்து தான் வருவாங்க. இவங்க 2 பேரும் ஒரே சர்ச் தான். எல்லா மீட்டிங்கும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டா அட்டென்ட் பண்ணுவாங்க. காலமா ஸ்கூலுக்கு போக முன்னாடி சர்ச்சுக்கு போயிட்டு தான் ஸ்கூலுக்கு போவாங்க. அதே மாதிரி சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போதும் சர்ச்சுக்கு போய் ப்ரேயர் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போவாங்க. இவங்க கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்ன தெரியுமா? இவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறனால எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் மீட்டிங் முடிஞ்ச உடனே யாராவது ஒருத்தங்க வீட்டுல போய் சந்தோஷமா பேசிக்கிட்டு அவங்க அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஒரு நாள் ஒரு வாரம் ரூபனுக்கு வீட்டுக்கு போனாங்க அப்படின்னா 2 பேரும் இன்னும் நெக்ஸ்ட் வீக் வரும்போது சாம்சங் வீட்டுக்கு போவாங்க. அப்படி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்படி கொஞ்ச நாள் அவங்க நல்லா ப்ரேயர் பண்ணி அவங்களோட லைஃப் மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா ஸ்கூல்ல 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு வருஷம். ஓகேவா? இப்படி அவங்களோட நாட்கள் கழிந்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் சாம்சன் ரூபன் கிட்ட சொல்றான், நான் இன்னைக்கு எங்க போறேன் அப்படின்னா கிரிக்கெட் பார்க்க போறேன், கிரவுண்டுக்கு கிரிக்கெட் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றான். உடனே ரூபன் சொல்றான், நானும் கூட வாரேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த சாம்சன் கொஞ்சம் மறுக்கிறான். இல்ல, நான் என்னோட வேற நண்பர்கள் கூட போறேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த ரூபனுக்கு கொஞ்சம் மனசுக்கு வருத்தமா இருந்தது. ஆஹ் ஏமாற்றமா இருந்தாலும் ஆனா அவன் அந்த இடத்துல சாம்சனை குறிச்சு பொறாமப்படவே இல்லை. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு அவன் வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு அவன் அவனோட மனசுல என்னை சாம்சன் கூட்டிட்டு போகலையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு அவன் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு படிக்க ஆரம்பிக்கிறான். இந்த சாம்சன் அன்னையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றான் அப்படின்னா வேற நண்பர்களுக்கு கூட போய் சேர்ந்து பாவ வழிக்குள்ளாக நடத்தப்படுறான். கொஞ்சம் டேஸ் இவன் கூட சேராம, இவன் எங்க கூப்பிட்டாலும் போகாம, ஆலயத்துக்கு போகாம இருக்கிறது, ஸ்கூலை கட்டடிச்சிட்டு வேற நண்பர்கள் கூட போறது, இப்படி அவனோட நாட்கள் போய்கிட்டே இருக்கு. இன்னும் அதிகமா என்ன பண்றான் அப்படின்னா காசு செலவு பண்ற ஆரம்பிக்கிறான். இப்படி இவன் காசு அதிகமா செலவு பண்றத இந்த ரூபன் பாத்துக்கிட்டு கேக்குறான், நீ இவ்வளவு காசு டெய்லி செலவழிக்கிற, இந்த காசு உனக்கு கொடுக்கறது யாரு அப்படின்னு கேட்டப்போ இந்த சாம்சன் சொல்றான், இது என்னோட அப்பா கிட்ட இருந்து நான் திருடுறது. என்னோட அப்பா நைட்டு தூங்க முன்னாடி அலமாரியில இந்த காசை வைப்பாங்க. அந்த காசு எங்க வைக்கிறாங்கன்னு நான் பார்த்துக்கிட்டு அவங்க தூங்குன அப்புறமா நான் என்ன பண்ணுவேன், அதை எடுத்து என்னோட பேக்ல வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டதும் ரூபனுக்கு ரொம்ப சங்கடம் ஆயிட்டு. ரூபன் உடனே சொல்றான், நான் கண்டிப்பா இதை என்ன பண்ணுவேன், உன்னோட அப்பா கிட்ட இன்னைக்கு சொல்ல போறேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த சாம்சன் சொல்றான், இல்ல இல்ல, நீ இந்த விஷயத்த என்ன பண்ணக்கூடாது, சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்றான். இவனுக்கு ஆனாலும் மனசு கேட்கவே இல்லை. இவன் அன்னைக்கு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு அவன் படிச்சுட்டு இருக்கும்போது அவனோட மனசுல ஒரு எண்ணம், நான் இன்னைக்கு இந்த விஷயத்த அவனோட அப்பா கிட்ட சொல்லாம இருந்துட்டேன்னா இந்த பாவம் என்ன ஆயிட்டே இருக்கும், இந்த சாம்சனை தொடர்ந்துகிட்டே இருக்கும். இது எப்படியாவது என்ன பண்ணணும், அவங்க அப்பா கிட்ட சொல்லி இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு இவன் நல்ல எண்ணத்தோட, நான் என்னோட ஃப்ரெண்டுக்கு நல்லதுதான் பண்ண போறேன், இதனால அவன் கெட்டு போக மாட்டான், திருந்திதான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பா கிட்ட போய் விஷயத்த சொல்லும் போது இந்த சாம்சனோட அப்பா சாம்சனை கூப்பிட்டு ரொம்ப கண்டிக்கிறாங்க. கண்டிச்சு அதுக்கப்புறம் அவர் இந்த சாம்சன் பணத்தை எடுக்க முடியாத அளவுக்கு சேஃபா அந்த பணத்தை வைக்கிறாரு. இத மனசுல வச்சுட்டு இந்த சாம்சன் என்ன பண்றான்னு தெரியுமா, இந்த ரூபனை ரொம்ப திட்டி அவனுடைய அந்த நட்பு உறவை முறிக்கிறான். இனிமே நீ என்னோட ஃப்ரெண்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முறிக்கிறான். இவனுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனாலும் வீட்டுக்கு டெய்லி ப்ரேயர் பண்ணி ஆலயத்துக்கு போய் இவன் அவனோட லைஃப் அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் திடீர்னு இந்த ரூபனுக்கு தோணுச்சு, சரி எவ்வளவு நேரம் தான் படிக்கிறது, கொஞ்ச நேரம் நம்ம போய் கிரவுண்ட்ல போய் அங்க கிரிக்கெட் விளையாடுறத பார்த்துக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிரிக்கெட் விளையாடுற அந்த கிரவுண்ட் ஓரமா நடந்துட்டு இருக்கும்போது இவனுக்கு ரொம்ப ஷாக்கான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த ரூபன் சாம்சன் என்ன பண்றான்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பாவத்துக்குள்ளாக நடத்தப்படுறான். சூதாட்டம் பண்றது, அப்புறம் குடிக்கிறது,
இன்னும் சிகரெட் வலிக்கிறது, இப்படி பலவிதமான பாவமான செயல்கள் வந்து என்னதாகுதுன்னா, இந்த சாம்சனோட வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்கு. இத பார்த்த உடனே இந்த ரூபனுக்கு பயங்கர ஷாக்கு. அவன் வந்து பார்க்கிறத வந்து சாம்சன் கவனிக்கல. சாம்சன் என்ன பண்றான் அப்படின்னா, அவனோட பேண்ட் பாக்கெட்ல இருந்து ஒரு சிகரெட்ட எடுத்து அவன் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இவனுக்கு பயங்கரமா கோவம் வந்துட்டு, ரூபன் ஓடி போய் கோவத்துல அந்த சாம்சனோட சட்டைய புடிச்சு, "அ என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு இங்க என்ன வேல? நீ வீட்டுக்கு போ" அப்படின்னு சொல்லும்போது, இவன் வந்து சாம்சன் வந்து அமைதியா அவனோட கைய வந்து என்ன பண்ணிட்டான்னா, நண்பன் கூட பார்க்காம தட்டி விட்டுட்டான். ஆனா அவங்க கூட இருந்தாங்க தெரியுமா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க எல்லாம் ஓடி வந்து இந்த ரூபன வந்து ரொம்ப அடிச்சாங்க. காயம் ஏற்படுற அளவுக்கு இந்த ரூபன அடிச்சு, அந்த இடத்துல இருந்து தொரத்தி விட்டாங்க. இவன் ஓடுனான். ஓடி வீட்டுக்கு வந்து ரொம்ப அழுதான், ரொம்ப அழுதான். கொஞ்ச நேரம் அழுதுகிட்டு அவன் யோசிச்சான். என் கூட என் ஃப்ரெண்ட் இருக்கும்போது எவ்வளவு நல்ல ஃப்ரெண்ட்ஸா நாங்க இருந்தோம். அவன் எந்த பாவமே பண்ணல. இன்னைக்கு அவன் கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இப்படி வந்து தப்பான இதுக்கு போயிட்டானே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணான். ஃபீல் பண்ணிக்கிட்டு அவன் மனசுல நினைக்கிறான், இனிமே அவன்கிட்ட நான் எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா ஏசப்பா கிட்ட நான் பிரேயர் பண்ணா, கண்டிப்பா ஏசப்பா என்னோட ஜெபத்தின் மூலமா அவன வந்து மாற்றி மறுபடியும் என்னோட ஃப்ரெண்டா எனக்கு தருவாங்க அப்படின்னு விசுவாசத்தோட அவன் பிரேயர் பண்றான். சரியா? அப்படி இவன் வந்து பிரேயர் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நாள் அப்படி போய்க்கிட்டே இருக்கு. ஆனா சாம்சன் அந்த பாவங்கள விடவே இல்ல. சாம்சன் தொடர்ந்து அந்த பாவங்கள பண்ணிக்கிட்டு இப்படி சூதாட்டம் வந்து அவங்க கூட்டமா பண்ணிக்கிட்டு இருந்தத ஒரு நாள் போலீஸ் பார்க்குறாங்க. போலீஸ் பார்த்துக்கிட்டு போலீஸ் அவங்கள எல்லாம் பிடிக்கிறாங்க. பிடிச்சு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வார்னிங் குடுக்குறாங்க. இனிமே நீங்க இந்த தப்ப பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எத்தன பேர் இருந்தாங்களோ அத்தன பேரையும் அவங்கவங்க வீட்டுக்கு தனித்தனியா கூட்டிட்டு போய் அவங்களோட பேரண்ட்ஸ கூப்ட்டு வார்னிங் குடுக்குறாங்க. இதான் உங்களோட பிள்ளைக்கு நாங்க ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டா குடுக்குற வார்னிங். இனிமே மறுபடியுமா இவங்க இத தப்ப பண்ணுனாங்கன்னா, கண்டிப்பா அவங்க லைஃப் ஃபுல்லா சிறைச்சாலையில இருக்கிற மாதிரியான தண்டனை குடுப்போம் அப்படின்னு சொல்லி வார்னிங் குடுக்குறாங்க. இத கேட்ட உடனே இந்த சாம்சனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவன் வந்து அன்னைக்கு தான் ஒரு விஷயத்த வந்து உணருறான். அ அவன் அந்த வருஷத்துல 10த்ல ரூபன் நல்ல மார்க் எடுத்தான். ஆனா சாம்சன் வந்து அத 10த்ல வந்து ஃபெயில் ஆயிட்டான். ஃபெயில் ஆனாலும் அவன் வாழ்க்கையில ஒரு விஷயத்த கற்றுக்கொண்டான். என்ன தெரியுமா? நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட இருந்தாங்கன்னா, நம்மள வந்து தீய வழியில நடத்த மாட்டாங்க. நமக்கு நன்மையான காரியங்கள தான் சொல்லிக் குடுத்து, நல்ல வழியில தான் நடத்துவாங்க. ஆனா கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட இருந்தாங்கன்னா, நம்ம தப்பு செய்யும்போது கூட, "நீ நல்லா பண்ற. நீ நீ வந்து ரொம்ப பெஸ்ட்டா பண்றன்னு" நம்மள தோள தட்டி குடுப்பாங்க. ஏன் அப்டின்னா, நம்ம இன்னும் அந்த பாவத்த தொடர்றதுக்காக நமக்கு அந்த அ வழிகாட்டுவாங்களே தவிர, நம்மள வந்து நல்வழிப்படுத்த மாட்டாங்க அப்டிங்கிறத உணர்ந்தான். அவன் ரொம்ப அழுதான். ரொம்ப அழுது அவன் ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு, மறுபடியுமா என் ஃப்ரெண்டு கூட நான் சேரப் போறேன் ஏசப்பா. அவன் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ரூபன் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு, ரூபன் அவனும் பழையது மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. இந்த கதையில நீங்க என்ன கத்துக்கொண்டீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லவங்க எப்பவுமே நமக்கு நன்மையானத தான் செய்வாங்க. ஆனா, கெட்டவங்க எப்பவுமே நமக்கு நன்மையானத செய்ய மாட்டாங்க. வசனம் கூட நமக்கு என்ன சொல்லுது தெரியுமா? நீதிமொழிகள் 27 அதிகாரம் ஆ 6ஆம் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள். சத்துரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளது அப்படின்னு சொல்லுது. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ரொம்ப சிநேகமா இருக்கிறவங்க நமக்கு ஒரு அடி தந்தா கூட, அந்த அடியில உண்மையான பாசம் இருக்கும். அதுல ஒரு உண்மை இருக்கும். ஆனா சத்ரு நமக்கு ஒரு முத்தம் தந்தாலும், அந்த முத்தத்துல என்ன இருக்கும்? கள்ளத்தனமான ஒரு பாதை தான் இருக்கும். ஸோ, எ இந்த கதையில நீங்க கற்றுக்கொண்டது போல, உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நீங்க பேசுங்க, பழகுங்க. அவங்களுக்கு வந்து ஏசப்பாவ பத்தி சொல்லிக் கொடுங்க. அவங்களே ஏசப்பாக்கு வழிக்கு கொண்டு வாங்க. ஆனா தீமையான ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்பவுமே நம்ம சேரக்கூடாது. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கும்படியா சத்ரு வந்து நம்ம வாழ்க்கையில எப்போ வந்து போராடிக்கிட்டே இருப்பான். எப்ப வந்து சாத்தான் வந்து ம் ஏ ஏசப்பாவோட பிள்ளைங்கள நெருங்கலான்னு இருப்பான். அப்பதான் தீமையான ஒரு 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 கெட்ட நண்பன நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்து, கெட்ட காரியங்கள நம்ம வாழ்க்கையில வந்து செய்ய வைப்பான். அதுக்கு நம்ம எப்பவுமே நம்ம வாழ்க்கைய ஒப்புக் கொடுக்கவே கூடாது. இன்னைக்கு நம்ம நீதிமொழிகள் 27 6வது வசனத்துல கற்றுக்கொண்டது போல, நல்ல ஃப்ரெண்ட்ஸ நாடி நம்ம
போகணுமே தவிர கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே நம்ம வாழ்க்கையில வச்சிருக்கவே கூடாது. இந்த கதையின் மூலமா நீங்க கற்றுக்கொண்ட பாடத்தை எப்பொழுதும் உங்க உள்ளத்துல வைத்துக் கொள்ளுங்க. இனி வருகிற நாட்கள்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸோட பழகி நன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. அடுத்த வாரத்துல மறுபடியுமாய் நல்ல ஒரு கருத்தான ஒரு வசனத்தின் அடிப்படையில நல்ல ஒரு கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோ பிபின். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.